ஹாய், இன்னைக்கு பெங்களூர் ஸ்டைலில் தொன்னை சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 kg சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா, 13 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 16-17 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பிரியாணி பாத்திரம் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போற வரை வதக்கிக்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போனதும் கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் புளிக்காத 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். மூணு நிமிஷம் ஆனதும் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுல கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுல ஒரு லெமன் ஜூஸ் ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. உப்போட டேஸ்ட் கொஞ்சமா ஜாஸ்தியா இருக்கணும், அப்போதான் உப்பு கரெக்டா இருக்கும். மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்ப பாருங்க, தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலுக்கு வந்திருக்கு. அதுல 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்ல நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடைஞ்சிரும். அதனாலதான் இப்பவே சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு வாழை இலை எடுத்து மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல தம் போட்டுக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தம்மை எடுத்துடலாம். பாருங்க, ரைஸ் கரெக்டா வெந்திருக்கு. மெல்லமா சைட்ல இருந்து திருப்பி விட்டுக்கோங்க, அப்பதான் ரைஸ் உடையாம இருக்கும். இப்போ சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் தொன்னை சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.